கடம்பூர் செல்ல வேண்டும். அரசே, பார்த்திபனுக்கு சோழ நாடு நன்றாக தெரியும். அவன் போகட்டும், நான் உங்களுடன் இருக்கிறேன். வரும் பௌர்ணமி இரவு கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் நடக்கக்கூடாது ஏதோ நடக்கவிருப்பதாக உளவுச் செய்தி. நீ அங்கு சென்றது என்னவென்று அறிய வேண்டும். முடியுமா? பிறகு தஞ்சை சென்று சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்ல வேண்டும். என் தங்கை குந்தவை பழைய அறையில் இருக்கிறாள். அவளையும் சந்தித்து விவரத்தை சொல். சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகினில்ல காலம் மறந்ததென்ன மண்ணே ஓ மார்பில் கடக்க அச்சோ ராச உனக்க என் காலம் தணியாதோ என் கால்கள் தணியாதோ செம்பரே 24 போர்களில் 64 விழுப்புண்களை பெற்ற மாவீரர் சோழர் குலம் காக்கும் தேவர் நிதியமைச்சர் பெரிய பழுவேட்டரையர் வருகிறார். பெரிய பழுவேட்டரையர் தெரியும். பல்லக்கில் யார் வருகிறார்கள்? சோழ நாட்டையே பழுவேட்டரையர் ஆட்டி வைக்கிறார். அவர் இளம் மனைவி அவரே ஆட்டி வைக்கிறார். அவள் பேரு நந்தினி. பழுவூருக்கே அவள் தான் அரசி. யார் இந்த பையன்? யூனியன் தோழன், வானர் குலத்தில் அரசன் வந்தியத்தேவன். வானர் குலமா? எந்த படையில் இருக்கிறாய்? நான் ராஷ்டிரகூட போரில் கரிகாலருடன் இணைந்து போரிட்டேன். ஆனால் இப்பொழுது படையில் இல்லை. இதோ இங்கே இருக்கிறேன் உங்கள் முன்னே. தங்களுக்கு 64 விழுப்புண்கள் இருக்கிறதாக சொன்னார்கள். நம்ப முடியவில்லையா? எண்ணி பார்க்கிறாயா? எண்ணி எண்ணிதானே வளர்ந்தேன். உங்கள் புகழை எண்ணாத நாளே இல்லை. வாயுள்ள பிள்ளை, பிழைத்துக் கொள்வாய். போய் தேவரால டம் 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 டமடமரே டம் 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 டமடமரே டம் 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 டமரே டம் டமடம் டம் டம் டமரே. செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே செவ்வலரி தோளோனே
சுந்தர சோழர் எப்படி சக்கரவர்த்தியானார்? 24 ஆண்டுகளுக்கு முன் அரசராக வேண்டியவர் கண்டராதித்தர் அகால மரணம் அடைந்தார். ஆகவே அவருடைய தம்பியின் மைந்தன் சுந்தர சோழர் அரசரானார். தானாக ஆகவில்லை, நாம் அனைவரும் சேர்ந்தவரை அரசராக்கினோம். நம் கைகளால் அவருக்கு முடிசூட்டினோம். ஏனென்றால் கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகன் அப்போது சிறு குழந்தை. சிற்றரசர்களே, கண்டராதித்தரால் சுந்தர சோழருக்கு கடனாக கொடுக்கப்பட்டது சோழ நாட்டு மணிமுடி. மதுராந்தகன் வளர்ந்த பின் அதை அவர் திரும்ப கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சுந்தர சோழர் தனது மூத்த மகன் ஆதித்த கரிகாலனுக்கு பட்டம் கட்டினார். ஆதித்த சோழரின் மகன், சோழ மணிமுடிக்கு உரிமையாளன். உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறேன். நீங்கள் அனைவரும் தான் எனக்கு துணை. யார் நீங்கள்? சொல்லுங்கள், யார் நீங்கள்? மன்னிக்க வேண்டும், நீங்கள் பழுவூர் இளையராணி தானே? உண்மையை சொல்லுங்கள். எதற்காக பல்லக்கின் மீது குதிரையை கொண்டு வந்து மோதினீர்கள்? தம்பி விடு. மன்னிக்க வேண்டும் தேவி. ஆழ்வார்க்கடியான் உங்கள் சகோதரரை போன்றவர். அவர்தான் உங்களை பார்த்து சில விஷயங்கள் சொல்ல சொன்னார். நீங்கள் ஆழ்வார்க்கடியானின் ஏவலனா? இல்லை தேவி, நான் ஆதித்த கரிகாலர் நண்பன். அவர் சொல்லித்தான் தஞ்சை செல்கிறேன். கரிகாலரா? ஆம், அவருடன் இன்று போர் புரிந்தவன். சரி, நடுவழியில் நின்று பேச வேண்டாம். இந்த பல்லக்கு தூக்கிகளில் ஒற்றர்கள் உண்டு. நாளை என் அரண்மனைக்கு வாருங்கள். இந்த கனியாழியை காட்டினால் உள்ளே விடுவார்கள். வேற என்னவென்று சொல்லவில்லையே. சொந்த பெயர் வந்தியத்தேவன், பட்ட பெயர் வல்லவரையன். உங்கள் நாடு? மேலே ஆகாயம், கீழே பூமி. உங்கள் நாட்டை நீங்கள் திரும்பவும் பெற முடியும். அது அப்படி ஒன்றும் நடக்காத காரியமில்லை. அவனிடம் இருந்தது உங்கள் மோதிரம், அதனால்தான் அவன் உள்ளே வந்தான். நான் யாருக்கும் அதை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் முத்திரை மோதிரம் எப்படி அவனிடம் வந்தது? யார் கொடுத்தது? ஏய், யாரை சொல்கிறாய்? பழுவூர் ராணியைத்தான் சொல்கிறேன். வாயை மூடு, நாக்கை அறுத்து விடுவேன். வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள். மூடு வாயை. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அழகான பெண்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். உங்களுக்காக 4-5 முறை கூட கொடுப்பேன். ஆனால் உடனடியாக நான் பழையாறை செல்ல வேண்டும். ஏன்? இந்த ஓலையை சோழ இளவரசி குந்தவியிடம் கொடுக்க வேண்டும். என்ன ஓலை? இப்போது இந்த காடுதான் மதுரை. இதோ வீரபாண்டியரின் மைந்தன் அமரபுஜங்க பாண்டியர் நம் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அவர் காலடியில் சூளுரைப்போம். எங்கள் உயிர் மீன் கொடிக்கு உரியது. எங்கள் உயிர் மீன் கொடிக்கு உரியது. எங்கள் வாழ்க்கை பாண்டிய மன்னருக்கு உரியது. எங்கள் வாழ்க்கை பாண்டிய மன்னர் உரியது. பாண்டிய மன்னர் வீரபாண்டியரை தலையெடுத்து கொன்ற சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலனை கொல்வோம். கொல்வோம், ஆம் கொல்வோம். அவன் தம்பி அருண்மொழியை கொல்வோம். சோழ மன்னர் சுந்தர சோழனை கொல்வோம். அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து கொற்றவைக்கு படைப்போம்.
கம்சராஜா என்னை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. சேந்தன் அமுதன் சொன்னார். நீங்கள் யாரென்று தெரிந்தால் தானே கம்சன் பதில் சொல்ல முடியும். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று பழையாறைக்கு வந்தீர்கள்? சுந்தர சோழரின் செல்வ திருமகள், ஆயத்த கரிகாலருக்கு பின் பிறந்தவர், அருள்மொழிவர்மருக்கு முன் பிறந்த சோழ குலத்து மணிவிளக்கு இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வந்தேன். அவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான். அதேனோ உண்மைதான். ஆணையிடுங்கள். நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கே என் தம்பி அருண்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். முடியுமா? இந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் நீங்கள் சொன்னால் யமலோகத்துக்கு கூட போய் வருவான் என்பதை நான் பார்த்தேன். தெரியும் இல்லையா? பிறகு என்ன? மறந்து விடுங்க. அதுதான் ஒரே வழி. மறப்பதா? இப்படியே இந்த நெஞ்சை வெட்டி வீசிவிட வேண்டும். இளம் வயதிலிருந்து அவள் என்னவள்? இந்த கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான். அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான், எல்லாமே அதை மறக்க ஒரு முயற்சிதான். புலிக்கொடி போர்க்கொடி மரக்கொடி கொடி பறக்க பறக்க தட தடத்து பறி 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 துடிக்க அடுமனதில் அன்பரி புலி அஞ்சாதடா துஞ்சாதடா மர மர புலி வீழாதட புலிகள நிதி மண்டலோ நேரம் வீரா அடிமனதில் வெறி 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 இறக்க அடிமனது பொறி 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 தரக்க முதலக கண்ணாடிடா கண்ணாடிடா பாடா தோடா இத மனசு ஆசை கீதா தானே பெண்ணான கொடி மேற்கு தானே பெண்ணான கொடி மேற்கு தானே பெண்ணான பெண்ணால தானே அரக்கி எனது தேயமும் காயமும் நீ அடி உடல் 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 முழுக்க சரி கடந்து வடு 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 இருக்க ஒருத்தி தந்த வடு மட்டும் உயிர் துடிக்க வருத்தம் என்ன கொடி பேரரசராக ஏற்கிறது. அசோகரின் மகள் அமர்ந்த அரியணை இதோ இதுதான். சிங்கள அரசர்கள் முதலில் வந்து அமர்வதும் இந்த அரியணையில்தான். இதை உங்களுக்காக அளிக்கின்றோம். செங்கோல் ஏந்தி மணிமுடி சூடி இந்த அரியணையில் அமர்க. இங்கே அறம் வளர வேண்டும். புத்தரின் மெய்ஞானம் விளங்க வேண்டும். அது உங்கள் ஆட்சியில் நிகழும். ஏற்றுக்கொள்க. வெலிகன்ன. சிறியரே, என் தந்தை என்னை சோழ நாட்டுக்காக வாழேந்தும்படி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். ஆகவே இன்னொரு மணிமுடியை என்னால் ஏற்க முடியாது. தந்தையின் ஆணையை மீற முடியாது என்பதால் தெய்வத்தின் ஆணையையும் ஆசிரியரான தங்கள் ஆணையையும் என்னால் ஏற்க முடியாது. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். மண் வரை பணிபவனே வானம் வரை எழுவான். வருக இளவரசி. உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம்,
சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? ஆணிப்பொன் அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பொன்தான், கொஞ்சம் மூத்த பொன். பழைய பொண்ணுக்கு மதிப்பு மிகுதி. பொன்னில் செய்து போட்டாலும் விலங்கு விலங்கு தானே. அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? பாருங்கள். இன்று நம் எதிரிகள் உள்ளேயே இருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலனையும் அருண்மொழியையும் விட்டுவிட்டு இன்னொருவருக்கு முடிசூட்ட சதி நடக்கிறது. அந்த வானர் குல வீரன் கூட அப்படித்தான் சொன்னான். யார் சதி செய்கிறார்கள்? யாருக்கு பட்டம் கட்ட நினைக்கிறார்கள்? உங்கள் மூத்த தந்தையின் மகன் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட வேண்டுமா? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இளவரசே. எப்படி கண்டுபிடித்தாய்? இதோ எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டீர்களே, அதை வைத்துத்தான். பொன்னியின் செல்வர் வாழ்க! பொன்னியின் செல்வர் வாழ்க! பொன்னியின் செல்வர் வாழ்க! பொன்னியின் செல்வர் வாழ்க! நீர் யார்? எதற்காக ஆழ்வார்க்கடியானை துரத்துகிறீர்? இளவரசே, என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன், வானர் குலத்தைச் சேர்ந்தவன். இளவரசர் ஆயத்த கரிகாலன் தூதன். இந்த வாள் யாருடையது? இளைய பேராட்டியை சந்திக்க நான் கிளம்பிய போது இளவரசரே எனக்கு தந்தார். இந்த வாளுடன் குந்தவை தேவியை சந்திக்கச் சொல்லி மூத்தவர் உண்மை அனுப்பினாரா? ஆமாம். வீரரே, அழகிய இலங்கை தீவுக்கு வருக. நன்றி. திருமலை. இளவரசே, நானும் குதிரையும் குலுங்கி குலுங்கி வந்து சேருவதற்குள் விடிந்தே விட்டது. இருவருக்கும் மூச்சு முட்டுது. ஆனா ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் இளவரசே. அது உங்க காதலை மட்டும் விழ வேண்டும். அதனால் தான் கூடாரத்துக்குள்ளே வரவில்லை. அருண்மொழி பற்றியா? ஆமாம் இளவரசே. நீங்கள் என்னுடன் நாகைப்பட்டினம் வர வேண்டும். இளவரசே. திருமலை. இளவரசே. திருமலை. இளவரசே. இல்லை. உங்களை கடலிலிருந்து காப்பாற்றினாலே ஒரு ஊமை பெண். அவள் யார் அருண்மொழி? நந்தினி. என்ன உளறுகிறாய்? அவள் என்னை காப்பாற்றுவது இது முதல் முறை அல்ல. முன்பு என்னை காவேரியிலிருந்து காப்பாற்றியதும் அவள்தான். நந்தினியா? ஆமாம் அக்கா. நந்தினியை நேரில் வருவது போல் இருந்தது.
ஆனால் நரைத்த கூந்தல். நந்தினி இல்லை, அவளைப் போலவே உருவம் கொண்ட ஒரு. அண்ணா, நீ கடம்பூருக்கு தானே போகிறாய்? வேண்டாம். சரி, நம்மிடத்திற்கு அவர்களை வரவழைப்போம். இல்லை, நான் போக மாட்டேன். போதுமா? நீ நந்தினியை பார்க்க போகிறாய். அவளிடம் இன்னும் உனக்கு என்ன பேச்சு? அவளுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லட்டும். என்னிடம் இருப்பதை எடுத்துக் கொள்ளட்டும். அண்ணா, வேண்டாம். இந்த மனநிலையில் நீ அவளிடம் பேச வேண்டாம். நான் பேசுகிறேன். இங்கு இவ்வளவு நீயோ பூர்த்தி பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நான் இல்லை. இதை தொடங்கி வைத்தவன் நான். நானே முடித்து வைக்கிறேன். சற்று பொறு. நந்தினி, வேண்டாம். இளவரசர் காதல் வாழ் விழுந்த சத்தம் கேட்டிருக்கும். இங்கே வாழ் இல்லாவிட்டால் சந்தேகப்படுவார். மறைந்து கொள்ளுங்கள். தாழிட வேண்டாம். நந்தினி, என்னுடன் நீ வா. பிறந்த நாட்டை உதறுகிறேன். தாய், தந்தை, உற்றார், உறவினர் எல்லோரையும் துறந்து விட்டு வருகிறேன். கடல் கடந்து தூர தேசம் செல்வோம். உன்னை காட்டிலும் எனக்கு யாரும் பெரிதல்ல. எனக்கு அரண்மனை வாழ்வும் அரச போகமும் அரியாசனமும் தான் வேண்டும். அதற்காக தான் பழுவேட்டரையரை மணந்தேன். வீரபாண்டியரை காப்பாற்ற முயன்றேன். உன் கையால் தான் நான் சாக வேண்டும். கொள்ளென்னை! நீ விரும்பி அந்த ஆதித்த கரிகாலன் என்றில்லை. நான் ஒரு கொலைகாரன். அவனுடைய பாதி செத்த உடல். மதுரையை வென்ற பராந்தக சோழர், சிவன் அருள் கொண்ட கண்டராதித்தர், ராஷ்டிரகூடரை வென்ற அரிஞ்சயர், வீரபாண்டியனின் தலை கொண்ட ஆதித்த கரிகாலர் எனும் மா வீரர்களின் வரிசையில் எழுந்த பொன்னியின் செல்வருக்கு வெற்றி. செம்பியன் குலத்தில் எழுந்த சூரியனுக்கு வெற்றி. போதும் அமைச்சரே. இந்த புகழ்மொழிகள் எல்லாம் நம் முன்னோர்களை பற்றியவை. நானும் இந்த புகழை அடைய வேண்டும் என்றால் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். ஆகவே இந்த மணிமுடியை என் சிறிய தந்தை மதுராந்தகத்தேவருக்கு அளிக்கிறேன். அருள்மொழி, வேண்டாம். எனக்கு அதற்கு தகுதி இல்லை. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டவன். பேராசைதான் அரசர்களுக்கு அழகு. இந்த பாரத நாட்டையே நாம் வெல்ல வேண்டும். இமயத்தில் புலிக்கொடி பறக்க வேண்டும். காவேரி தாயால் இந்த மண் செழிக்க வேண்டும். இங்கே உணவு பெருக வேண்டும். கல்வி சிறக்க வேண்டும். ஆலயங்கள் எழ வேண்டும். நான் வாளுடன் உங்கள் வலப்பக்கம் நிற்கிறேன். இடப்பக்கம் வல்லவரையர் நிற்பார். வழிகாட்டியாக பழுவேட்டரையர் தாத்தா இருப்பார். सके